எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும், நான் எப்படியும் உன்னை காப்பாற்றி விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் மீட்டெடுத்தே விடுவேன். இதை முழுவதுமாக புரிந்து கொள். புரிந்து கொள்ளவில்லை என்றால், உன் சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். அப்பொழுது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். கலங்காமல் இரு என் செல்வமே. கடைசி நொடியிலும் கூட நீ காப்பாற்றப்படுவாய். கடைசி நொடியிலும் கூட மாற்றங்கள் உனக்கு சாதகமாகவே நிகழும். இதை கேட்பாயெனில் உனக்கு இறுதியில் நான் எப்படி உன்னை வந்து காப்பாற்றுவேன்? கடைசி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருந்தாலும் கூட உன்னை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். சந்தோஷத்தை, நீ இழந்த சந்தோஷத்தை, இதுவரை உன் வாழ்வில் வராத சந்தோஷத்தை காண தயாராக இரு. அனுபவிக்க தயாராக இரு. உன்னுடைய முற்பிறவியையெல்லாம் நான் அறிந்தவன். என்னை வணங்கும் பேரை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு மட்டுமே என்னை வணங்கும் அதிர்ஷ்டமும் என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிட்டும். அது அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ புண்ணியம் செய்தவள்தானே, பாக்கியம் செய்தவர்தானே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படி உன்னுடைய பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய பாவ கணக்குப்படி இதுவரை உன் வாழ்க்கையில் நீ போராடி விட்டாய். இனி புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் மகிழ்ச்சி வர துவங்கப் போகிறது.